கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்ல உள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்த் வழங்க பார்க்கலாம். வணக்கம் கோவிந்த், தற்போது கரூரில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, அது குறித்தான விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. சிக்கந்தர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் நாளை கரூர் வர உள்ளார். அதாவது கரூர் வருவதற்காக கரூரில் 2 நிகழ்ச்சிகள் உள்ளது. அதாவது அரசு நிகழ்ச்சி ஒன்று, அதே போல கட்சி நிகழ்ச்சி என 2 நிகழ்ச்சி உள்ளது. நாளை காலை சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வரும் முதல்வர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் வர உள்ளார். அதாவது கரூர் எல்லையான குளுத்தலை பகுதியில் முதல்வருக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் அதே மாதிரி காவல்துறை கண்காணிப்பாளர் வரவேற்பு கொடுக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து சாலை மார்க்கமாக வரும் முதலில் கட்சி நிகழ்ச்சியில், அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற உள்ளார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது கரூரிலிருந்து சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அட்லஸ் கலையரங்குங்கிற பகுதியில் நடைபெறுகிறது. அந்த அட்லஸ் கலையரங்கத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஒரு பிரம்மாண்ட பந்தல் கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூடாரத்துக்கு தான் நாளைக்கு சரியாக 11 மணி அளவுக்கு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் வர உள்ளார். அவர் நெடுஞ்சாலையிலிருந்து தற்போது பார்த்தோம்னா அந்த கலையரங்கம் பகுதிக்கு, அதாவது அந்த அட்லஸ் கலையரங்கம் பகுதிக்கு வரும் பாதையானது, அதாவது இந்த பாதை வழியாக உள்ளே ஒரு முதல்வர் அவரது வாகனம் இந்த இடத்துல தான் நிற்கும். அதன் பின்னர் பார்த்தோம்னா அந்த வாகனத்தை தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த வாகனத்திலிருந்து ஒரு பிரச்சார வாகனம் இந்த கார்பெட், அதாவது இந்த ரெட் கார்பெட்ல தான் அவரோட பிரச்சார வாகனம் இருக்கும். இந்த பிரச்சார வாகனத்தில் இருந்து தான் முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளார். அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அதாவது 8 பாக்ஸாக, அதாவது 2 சைடிலும் 8 பாக்ஸாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு சைடு பார்த்தோம்னா 8 பாக்ஸ், அதே போல அடுத்த சைடில் பார்த்தோம்னா ஒரு 8 பாக்ஸ். ஒரு பாக்ஸில் சுமார் 300 பேர் அமரும் வகையிலும், அடுத்து அதே போல பார்த்தோம்னா மொத்தம் 16 பாக்ஸில் சுமார் ஒரு 5000 பேர் அமரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாட்டில் அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும் தொண்டர்கள் யாருக்கா இருந்தாலும் QR கோடு அடையாள அட்டைகளுடன் தான் உள்ளே வர வேண்டிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா அதாவது பொதுமக்கள் வரும் இடத்திற்கு பார்த்தோம்னா போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது. CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான கழிவறை, அதே போல குடிநீர் உள்ளிட்டவர்கள் தீவிர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல பார்த்தோம்னா காவல்துறை சார்பாகவும் 10 காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதே போல தீயணைப்புத்துறை வாகனங்கள் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது இந்த மேடை இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில், அதாவது இன்று மாலைக்குள் முடிய வேண்டும் என்பதற்காக இறுதி கட்டத்தை எட்டி உள்ள நிலையில தற்போது போலீசார் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டு வருகின்றனர். அதாவது பார்த்தோம்னா கரூர், நாமக்கல், புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சார்பில் அந்த பகுதியில் உள்ள காவலர்கள் தற்போது முழுவீச்சில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மேடைக்கு வந்துள்ளனர். இது பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில இந்த முழு கட்டுப்பாடு எடுத்தவர்கள் முன்னேற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. காவல்துறைகள் பார்த்தோன்னா அங்கங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எங்கே நிற்க வேண்டும், எங்கெங்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் போலீசார்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார். நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தோன்னா உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை அதாவது அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். அந்த நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து பார்த்தோம்னா நலத்திட்ட உதவிகளும், அதே சமயத்தில் பார்த்தோம்னா அந்த 47 பேர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குவதற்கான ஆணையம் பிறப்பிக்க உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில தான் நாளை வரும் தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் சுமார் 7000 போலீசார் பணியில் ஈடுபட உள்ளனர். அதே சமயத்தில் பார்த்தோம்னா காவல்துறை DGP மகேஷ்குமார் அகர்வால் உள்ளிட்டவரும், அதே போல ADGP உள்ளிட்ட 9 உயர் அதிகாரிகளும், அதே போல 25 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அதே போல 69 மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் என 7000 போலீசார் தற்போது பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே தொடர்ந்து காவலர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்ட நிலையில் நாளை காலை விஜய் வருகைக்காக பொதுமக்களும் அதே போல கட்சி தொண்டர்களும் உற்சாகம் அடைந்துள்ளனர். சிக்கந்தர். முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் வருகை தர உள்ள நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி கோவிந்த்.